இனி அரசு விரைவு பேருந்துகள்ல பயணிக்கிறவங்க கையில காசு இல்ல சேஞ்ச் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தமே பட தேவையில்லைங்க. விரைவு பேருந்து பயணிகளுக்காகவே தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்மார்ட் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பயணிகள் இனி யூபிஐ பரிவர்த்தனை மூலமா டிக்கெட் வசதியை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பயணிகள் பொதுவாவே அரசு விரைவு பேருந்துகள்ல பயணிக்கிறாங்கல்ல. இதுல பண்டிகை நாட்கள் ஆகட்டும் இல்ல விடுமுறை நாட்கள் ஆகட்டும் இந்த மாதிரி சமயங்கள்ல இன்னுமே பயணிகளுடைய வரவு அதிகமா இருக்கும். சோ இந்த சமயத்துல சரியான சில்லறை இருக்கணும், பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டியது இருக்கும். இனி அந்த கவலை வேணாம் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஒரு ஸ்மார்ட் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுல அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான 1068 பேருந்துகள்ல ஒரு புது வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்ன வசதி அப்படின்னா ஜிபே, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதுக்கப்புறமா போன்பே இந்த மாதிரியான ஆன்லைன் மூலமா நீங்க பணம் செலுத்தி டிக்கெட்டை பெறலாம் அப்படின்ற மாதிரி போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ கடந்த பிப்ரவரி மாசம் சென்னை மாநகர பேருந்துகள்ல இருக்கக்கூடிய பயணிகள் வசதிக்காக இந்த மாதிரியான யூபிஐ பரிவர்த்தனை அதுக்கப்புறமா கார்டுகள் மூலியமா பயணச்சீட்டு பெறத்துக்கான வசதி அமலுக்கு வந்தது. இதனால பல பயணிகள் பயன்பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இந்த ஒரு நிலைய அரசு விரைவு பேருந்துகளையும் கொண்டு வந்திருக்காங்க. சோ டிக்கெட் பெறக்கூடிய வசதியை 328 ஏசி பேருந்துகள் உள்ளிட்ட 1068 பேருந்துகளையுமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலியமா பல பயணிகள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ நீங்க அரசு விரைவு பேருந்துகள் பயணிக்கக்கூடிய ஒரு பயணியா இருந்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.